श्रीशैलेश दया पात्रम दीभक्त्यादि गुणार्णवं दीन्द्र प्रणम वंदे रम्यजामातरं मुनिं रम्यजामातृ योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजं निम्बजे पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविलाशाखां वन्दे वाल्मीकि कोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தில் இன்று 59ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்க வேண்டும். அனுமாரானவர் லங்கையில் இருந்து தாவி இந்த புறத்திலே வந்து சேர்ந்தார். இந்த புறத்துல வந்த உடனே இங்க இருக்கிற குரங்குகள்லாம் கேட்டது. குரங்குகள்லாம் கேட்ட உடனே பதில் சொன்னார் சுருக்கமா. அது போதல ஜாம்பவான் ஆனவர் விரித்து சொல்ல வேண்டும்னு கேட்க 58ஆம் சர்க்கத்திலே 170 ஸ்லோகங்கள்னால லங்கையிலே, அதாவது இந்த சுந்தரகாண்டம் தொடங்கினதிலிருந்து நடந்த விற்த்தாந்தம் எல்லாத்தையும் மறுபடி சுருக்கமாக சொன்னார் அனுமார். மேல் 59ஆம் சர்க்கம். ஏததாக்கியாய தத் சர்வம் ஹனுமான் மாருதாத்மஜः பூயஸ் சமுபசக்ராம வச்சனம் வக்துமுத்தரம். இந்த வாயுகுமாரரான ஹனுமாரானவர் என்ன பண்ணார், இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடக்க வேண்டும்ங்கிறத யோசித்தார். 59ஆம் சர்க்கம் தொடக்கத்திலே. இன்று அதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். 59ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். சபலோ ராகவோத்யோகः சுக்ரீவஸ்ய ச சம்பிரமः ஷீலமாசாத்ய சீதாயாः மம ச பிரவணம் மனः. ஹனுமான் பேசுகிறார். இந்த சீதையின் ஷீலம்னு அவளுடைய தன்மையை நேராக பார்த்த பிறகு என்னுடைய மனமானது தணிந்தது, ராகவரின் காரியமும் பயன் பெற்றது, சுக்ரீவனினுடைய மதிப்பும் கூடினது. தபசாதாரயேன் லோகான் கிருத்தோவா நிர்தஹேதபி சர்வதாதி பிரவருத்தோசௌ ராவணோ ராட்சசாதிபஹ யஸ்யதாம் ஸ்பிருஷதோ காத்ரம் தபசான விநாசிதம். இந்த ராவணன் இருக்கானே, தன்னுடைய தவத்தின் மகிமையாலே ரொம்ப ரொம்ப உயர்ந்து இருக்கான். ரொம்ப அதிகமான காரியங்கள் செய்யும்படிக்கு ரொம்ப அவனுக்கு ஒரு அதிக பலம் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், உலகங்களை எல்லாம் இவனை எப்படி தாங்க முடியும்னு தெரியல. இவன் நினைச்சான்னா உலகத்தையே தாங்கலாம், இல்ல கோவப்பட்டானா உலகத்தையே அழிக்கவும் அழிக்கலாம். அப்படிப்பட்டவன் இந்த ராவணன். ந ததக்னிஷிகா குர்யாத் சம்ஸ்பிருஷ்டா பாணினா சதி ஜனகஸ்யாத்மஜா குர்யாத் யத்க்ரோத கலுஷீகிருதா. ஜனகர் திருமகளான அந்த உத்தமி சீதை இருக்கிறாளே, கோபத்தால மன வருத்தத்தில் இருந்து கொண்டு அவள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை அக்னியால கூட செய்ய முடியாது. இப்ப அக்னி எரிக்கிறத காட்டிலும் சீதையுடைய தப்போ மலிமையினால அவ எரிச்சான்னு இன்னும் நன்னா எரியும். ஆனால் அவள் செய்வதில்லை. அசோகவனிகா மத்தியே ராவணஸ்ய துராத்மனः அதஸ்தான் சிம்ஷபா விருக்ஷே சாத்வி கருணமாஸ்திதா. இப்ப இந்த துராத்மாவான அந்த ராவணன் அவனுடைய அசோக வணிகத்தில் நடுவிலே சிம்சுபா மரத்தின் கீழே இந்த சத்குணவதியான அவள் ஒரு ரொம்ப துர்தசையிலே இருக்கிறாள். ராட்சசீபி பரிவிருத்தா சோக சந்தாபகர்ஷிதா மேகலேகா பரிவிருத்தா சந்திரலேகேவ நிஷ்பிரபா. இவளானவள் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா பல ராட்சசிகளாலே சூழப்பட்டிருக்கிறாள்.
மேகலேகையினாலே சூழப்பட்டு சந்திரலேகை போல பிரபையற்றவளாக இருக்கிறாள். அச்சிந்தயந்தி வைதேகி ராவணம் பலதர்ப்பிதம் பதிவிரதாச்ச சுஷ்ரோணி அவஷ்டப்தாச்ச ஜானகி. ராவணனை அந்த சீதை ஒரு பொருட்டாக கூட எண்ணவில்லை. பெரிய பதிவிரதையாக இருக்கிறாள். அனுரக்தாகி வைதேகி ராமம் சர்வாத்மனா சுபா அனன்ய சித்தா ராமேச்ச பௌலேமி வ புரந்தரே. அந்த வைதேகி ஆனவள் எப்பொழுதும் ராமனிடத்திலேயே மிகுந்த அன்பு கொண்டவளாகவும் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வேற எதுவுமே அவள் மனதில் அல்ல. ராமனை தவிர அவள் மனதிலே வேறு ஒன்றும் கிடையாது. ததேக வாச சம்வீதா ரஜோத்வஸ்தா ததைவச்ச சோக சந்தாபதீனாங்கி சீதா பர்திருஹிதேரதா. இந்த சீதை அப்படியே என்ன ஆடையை இங்கு அணிந்து கொண்டு போனாலோ அதே ஆடையை அங்கேயும் அணிந்து கொண்டு புழுதி படிந்து போய் சோகத்தினாலே வாடி இழைத்து போய் இப்படி இருக்கிறாள். சாமயா ராட்சசி மத்தியே தர்ஜமானா முகுர்முகு ராட்சசீபிர் விரூபாபிர் திருஷ்டாஹி பிரமதாவனே. அந்த பிரமதாவனத்திலே, அந்த அசோகவனத்திலே பல ராட்சசிகளுக்கு நடுவிலே ராட்சசிகளாலே மறுபடி தொந்தரவு பண்ணப்பட்டவளாக அந்த ஜானகியாரை நான் பார்த்தேன். ஏகவேணி தராதீனா பர்திருச்சிந்தா பராயணா அதஷய்யா விவர்ணாங்கி பத்மினீவ ஹிமோதயே ராவணாத் வினிவிருத்தார்த்தா மர்த்தவ்ய கிருத நிச்சயா கதஞ்சித் மிருகசாபாக்ஷி விஸ்வாசம் உபபாதிதா. ஒரு பின்னல் உடையவளாக, ரொம்ப தீனையாக, எப்பொழுதும் ராமனையே நினைத்து கொண்டு தரையிலேயே படுத்து கொண்டு உடம்பெல்லாம் நிறம் மாறி போய் ராவணனாலே மிகவும் ஒரு துன்பப்படுத்தப்பட்டவளாக, தப்ப வழி தெரியாம கண்ணெல்லாம் பிதுங்கி போய் இப்படி ஒருவள் உயிரை மாய்ப்பதை தவிர வேறொரு வழி இல்லைங்கிற அளவுக்கு போனால் நான் தான் கஷ்டப்பட்டு அவளை நம்பிக்கை அடையும்படி பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். ததசம்பாஷிதா செய்வ சர்வமர்த்தம் ச தர்ஷிதா ராமசுக்ரீவ சக்கியம் ச ஸ்ருத்வா பிரீதி முபாகதா. உடனே நான் பேசி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாயிடுத்து, ஒரு சக்கியம் உண்டாயிடுத்துங்கிறத சொல்லி அவளை தேத்தி இருக்கிறேன். நியத சமுதாச்சாரோ பக்திர் பர்த்தரி சேதச்சோத்தமா என்ன ஹந்தி தசக்ரீவம் சமஹாத்மா கிருதாகசம் நிமித்த மாத்திரம் ராமஸ்து வதே தஸ்ய பவிஷ்யதி. ஆகையாலே இப்ப அந்த சீதையினுடைய கோபமே, இந்த சீதையினுடைய கோபமே ராவணனை அழிக்க போகிறது. சீதையினிடத்துல பண்ணப்பட்ட அபச்சாரம் தான் ராவணனை அழிக்க போகிறது. அதற்கு ராமன் வெறும் கருவியாக தான் இருக்க போறான். சா பிரகிருத்யைவ தன்வங்கி தத்வியோகாச்ச தர்ஷிதா பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாங்கதா. அப்ப அவள் எப்படி இருக்கான்னா, பிரகிருத்தியைவ தன்வங்கி, அவள் சுபாவமாகவே ரொம்ப இளைத்த உடல் உடையவள் தான். நல்ல மெலிந்த உடல் உடையவள் தான். நல்ல குண்டு அப்படி இருக்க மாட்டான். மெலிந்த உடல் உடையவள் தான் இருப்பாள். ஆனா இன்னும் ராமனை பிரிந்ததுனால இன்னும் மெலிஞ்சு போயிட்டான். எப்படி மெலிஞ்சு போனாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். பிரதிபத் பாடசீலஸ்ய வித்யேவ தனுதாங்கதா. இப்ப பிரதமைன்னு இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அந்த பிரதமை திதி, அந்த பிரதமை திதியிலே படித்தவன் அன்னைக்கு அவன் பாட்டம் படிக்கிறானோ அவனுடைய பாட்டமானது எப்படி மெலிந்து போகுமோ, அப்ப மனதுல நிக்காம மெலிந்து போகுமோ, அந்த மாதிரி இவள் மெலிந்து போனாள் அப்படின்னு ஹனுமாரானவர் சொல்கிறார். இதுல இருந்து பிரதமை அன்று எந்த பாட்டமும் படிப்பதில்லை. அந்த காலத்துல லீவு மாதிரி சாட்டர்டே சண்டே லீவு கிடையாது. பிரதம அமாவாசை பிரதமன்னு லீவ் விடுவார்கள். அந்த மாதிரி ஏவமாஸ்தே மகாபாகா சீதா சோகபராயணா எதன்ன பிரதிகர்த்தவியம் தத் சர்வம் உபபத்யதாம். ஆக இதுதான் சீதையினுடைய நிலைமை. இப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்ங்கிறத எல்லாரும் சேர்ந்து முடிவெடுங்கள்னு சொல்லி முடிக்கிறார் ஹனுமார். இதோட 59ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 60ஆம் சர்க்கம். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா வாலிசூனுர் அபாஷத. உடனே ஹனுமார் சொல்லதை கேட்டு வாலிசூனுவான் அங்கதன் பேசினான். என்ன பேசினான்? ஜாம்பவத் பிரமுகான் சர்வான் அனுஜ்ஞாய மகாஹரி
न्याय्यं स्म सह वैदेह्या द्रष्टुं तौ पार्थिवात्मजौ अस्मिन्नेवङ्गते कार्ये भवतां च निवेदिते. ஒரே ஒரு நிமிஷம். சுவாமி மியூட்ல இருக்கீங்க சுவாமி. அடியேன் சுவாமி அடியேன் அடியேன். அடியேன். இப்ப அங்கதன் பேசினான். என்ன பேசுகிறான்னா, இப்படி ஹனுமான் வந்து அறிவித்த பிறகு இந்த காரியம் இப்படி இருக்கையில் உடனே ஜாம்பவான் முதலான பெரியவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களுடைய அனுமதியெல்லாம் வாங்கி கொண்டு நாம் இந்த 2 ராஜகுமாரர்கள் ராமலக்ஷ்மணர்களையும் கூட்டிக் கொண்டு அவர்களை வைதேகியாரோடு சேர்த்து வைப்பதற்கு என்ன ஏற்பாடோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் அங்கதன். அகமே கோபி பர்யாப்தா சராட்சசகணம் புரிம் தாம் லங்காம் தரசாஹந்தும் ராவணம் ச மகாபலம். அந்த லங்காபுரி மொத்தம் ராட்சச கணங்களோடு ராவணனையும் சேர்த்து கொல்லுவதற்கு நான் ஒருத்தனே போறோம் அப்படிங்கிறான். கிம் புனசகிதோ வீரைர் பலவத்பிர் கிருதாத்மபிஹி கிருதாஸ்திரைர் பிளவகைஷூரைர் பவத்பிர் விஜயைஷிபிஹி. இப்ப நான் ஒருத்தனே போறோம், அதை தவிர நீங்கள் இவ்வளவு பேர் இருக்க, இதுக்கு மேல முடியாததுன்னு ஏதாவது உண்டா? ஹம் து ராவணம் யுத்தே சசைன்யம் சபுரஸ்ஸரம் சகபுத்திரம் வதிஷ்யாமி சகோதர யுதம் யுதி. இப்ப யுத்தத்துல நான் ராவணனை கொல்லுவேன், அவனுடைய சேனையை அழிப்பேன், அவனுடைய புத்திரர்களை அழிப்பேன், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அழிப்பேன். பிராமமைந்திரம் ச ரௌத்ரம் ச வாயவ்யம் வாருணம் ததா யதிசக்ரஜிதோஸ்திராணி துர்நிரீக்ஷ்யாணி சயுகே தான்யஹம் விதமிஷ்யாமி நிஹனிஷ்யாமி ராட்சசான் பவதாம் அப்யனுஜ்ஞாதோ விக்ரமோ மே ருணத்திதம். அந்த இந்திரஜித் இருக்கானே, அவன் பிரம்மாஸ்திரம், இந்திராஸ்திரம், ருத்ராஸ்திரம், வாயவ்யாஸ்திரம், வருணாஸ்திரம்னு இந்த மாதிரி எந்த அஸ்திரத்தை போட்டாலும் நான், அப்படி ஒரு உயர்ந்த அஸ்திரங்களை போட்டாலும் நான் அவனை அழிப்பேன், எனக்கு அந்த அஸ்திரங்கள்னால பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அங்கதன். மயா துலா விசிருஷ்டா ஹி சைலவிருஷ்டிர் நிரந்தரா தேவான் அபிரணே ஹன்யாத் கிம் புனஸ்தான் நிஷாச்சரான். நான் வந்து கல்லெல்லாம் எடுத்து தூக்கி போட்டேன்னா அப்படியே கல் மழையா வந்து விழும், அது தேவர்களை கூட கொண்டு விடும். அது வர வேகத்துல, அவ்வளவு வேகத்துல எரிவானா அங்கதன். அது ராட்சசர்களை கொல்லாதா என்ன? சாகரோப்யத்யாத்வேலாம் மந்தர பிரச்சலேதபி ந ஜாம்பவந்தம் சமரே கம்பையேத் அரிவாகினி. நான் இருக்கட்டும், சமுத்திரம் கூட கரை புரண்டு போகும், சான்ஸ் இருக்கு. சமுத்திரம் கூட கரையை தாண்டி புரண்டு போகும், மந்தரமலை கூட அசைந்து ஆடும். ஆனா இந்த ஜாம்பவான் இருக்காரு, இந்த ஜாம்பவான யுத்தத்துல ஒருத்தராலும் அசைக்கவே முடியாது. சர்வராட்சச சங்கானாம் ராட்சசா ஏச்ச பூர்வகாஹ அலமே கோவிநாசாய வீரோ வாயுசுத கபிஹி. சரி, இவாள்லாம் இல்லைனா கூட வாயுசுத கபிஹி, வாயுசுதனான ஹனுமான் இருக்காரு, அவர் எல்லா ராட்சசர்களையும் அழிக்க அவர் ஒருத்தரே போருமே, மீதி பேர்லாம் வேண்டவே வேண்டாம். பனசஸ்யோருவேகேன நீலஸ்ய ச மகாத்மனஹ மந்தரோப்யவசீரியேத கிம் புனர் யுதி ராட்சசாஹ. இந்த பனசன்னு ஒரு குரங்கு, நீலன்னு ஒரு குரங்கு, இவர்கள் 2 பேரினுடைய அந்த தொடையின் வேகத்தினாலே மலை கூட நொறுக்கி போயிடும். சதேவாசுர யக்ஷேஷு கந்தர்வோரக பக்ஷிஷு மைந்தஸ்ய பிரதியோத்தாரம் சம்சத் த்விவிதஸ்யவா. தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்களுக்குள்ளே மைந்தனுக்கோ த்விவிதனுக்கோ எதிர் நின்று போட்டியிடக்கூடிய யாராவது ஒருத்தரை காமிங்கோனே அப்படின்னு கேட்கிறான். அஸ்விபுத்ரௌ மகாபாகௌ ஏதௌ பிளவக சத்தமௌ ஏதையோ பிரதியோத்தாரம் ந பஷ்யாமி ரணாஜிரே. இப்ப இந்த அஸ்வினி தேவகுமாரர்களான 2 வானரங்கள் இருக்காளே,
அவர்களுக்கு எழுத்தாப்புல போட்டியிடக்கூடியவா யாராவது இருக்காளா? யாரும் கிடையாது. பிதாமக வரோத்சேகாத் பரமம் தர்ப்பமாஸ்திதௌ அமிர்த பிரசசினௌ வேதௌ சர்வவானர சத்தமௌ. பிரம்மாவினுடைய வரத்தின் பெருமையினாலே ரொம்ப கர்வத்தை அடைந்து அமுதத்தை அறிந்தினவர்கள், எல்லா வானரங்களிலும் மேலானவர்கள் இந்த ரெண்டு பேர். அஸ்வினோர் மானனார்த்தம் ஹி சர்வலோக பிதாமஹா சர்வாவத்யத்வம் அதுலம் அனையோர் தத்தவான் புரா. இந்த ரெண்டு பேர் இருக்காளே, இந்த ரெண்டு குரங்குகள், இவர்களை கௌரவிக்க வேண்டும். இவர்களுடைய தந்தையான அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு பேரு, இந்த ரெண்டு பேரை கௌரவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பிதாமகன் பிரம்மா என்ன பண்ணா, இந்த ரெண்டு குரங்குகளுக்கும் யாராலும் உங்களை அழிக்க முடியாதுன்னு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறான். ஆகையாலே இவர்களை யாரும் அழிக்க முடியாது. வரோத்சேகேன மத்தௌச்ச பிரமத்ய மகதீம் சமும் சுரா நாம் அமிர்தம் வீரௌ பீதவந்தௌ பிளவங்கமௌ. ஆகையாலே இந்த வரம் கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டா, போய் தேவசேனையே அழித்து ரெண்டு பேரும் அமிர்தத்தை பருகிவிட்டு வந்து விட்டார்கள். அமிர்தம் சாட்டவர்களுக்கு அழிவே கிடையாது. ஏதவ் ஏவஹி சங்கிருத்தௌ சவாஜி ரத குஞ்சராம் லங்காம் நாசயிதும் சக்தௌ சர்வே திஷ்டந்து வானராஹ. இவங்க ரெண்டு பேர் போறோம், இவா ரெண்டு பேரை அனுப்பி வைப்போம், லங்கா எல்லாம் அழிஞ்சு போயிடும், மீதி வானரங்கள்லாம் இங்கே இருக்கட்டும், போய் என்ன பிரயோஜனம். அயுக்தம் து வினா தேவீம் திருஷ்டவத் பிஷ்ச வானராஹ சமீபம் கந்துமஸ்மாபி ராகவஸ்ய மகாத்மனஹ. வானரர்களே, இப்ப நிலையை அறிந்து கொண்டவர்களான நம்மாலே இந்த சந்தர்ப்பத்தில் சீதையையும் கூட அழைத்து போகாமல் ராமனுக்கு நாம் செல்லக்கூடாது. சீதை கூட வந்தாதான் நான் ராமன்கிட்ட போகணுங்கிறான் அங்கதன். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும், இங்கேருந்து லங்கைக்கு போகணும், லங்கையில யுத்தம் பண்ணி ராவணன் எல்லாம் கொன்னுட்டு சீதையை கொண்டு போய் ராமனுக்கு கொடுக்கணும். திருஷ்டா தேவி நானீதா இதி தத்ர நிவேதனம் அயுக்தமிவ பஷ்யாமி பவத்வித் கியாத விக்ரமைஹி. அப்ப நீங்க போய் தேவி காணப்பட்டால், ஆனா அழைத்து கொண்டு வரல அப்படின்னு போய் ராமன்கிட்ட சொல்ல முடியுமா? இப்ப ராமன் என்ன கேட்பான், பார்த்துட்டு இல்லை அப்படியே கூட்டின்னு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டான்னா நம்ம என்ன பண்றது? ஆகையாலே தேவியை பார்த்தோன்னு சொன்னா போராது, சீதையை பார்த்தோம் கண்டேன் சீதையைன்னு சொன்னா போராது, கூட்டின்னு வந்துட்டேன்னு சொல்லணும். நஹினஃப் பிளவனே கஷ்சின் நாபி கஷ்சித் பராக்கிரமே துல்லிய சாமரதைத்யேஷு லோகேஷு ஹரிசத்தமாக. இப்ப நமக்கு யுத்தம் பண்ண முடியாதான்னு, நாம் யுத்தம் பண்ணி கூட்டிக் கொண்டு வருவோம். தேஷ்வேவம் ஹரவீரேஷு ராட்சசேஷு ஹனுமதா கிமன்ய அத்திர கர்த்தவ்யம் கிரஹித்வா யாம ஜானகி. இதை தவிர வேற என்ன நம்ம செய்ய வேண்டும்? இதுதான் நமக்கு முடிவு. தமேவம் கிருத சங்கல்பம் ஜாம்பவான் ஹரிசத்தமஹ உவாச்ச பரமப்ரீதோ வாக்கியம் அர்த்தவதர்த்தவித். இப்ப இதை கேட்ட உடனே அங்கதன் என்ன சொன்னா, இப்ப போய் லங்கையை அழித்து சீதையை கொண்டு வர வேண்டும்னு சொன்னான். இதை கேட்ட உடனே ஜாம்பவான் பேசுகிறார். நதாவதேஷா மதிரக்ஷ்மமானு யதா பவான் பஷ்யதி ராஜபுத்ர யதா து ராமஸ்ய மதிர்நிவிஷ்டா ததா பவான் பஷ்யது காரிய சித்திம். அரசகுமாரா, அங்கதனே, நீ எப்படி உத்தேசிக்கிறாயோ இந்த அபிப்பிராயம் நமக்கு இப்பொழுது அசாத்தியமானது இல்லை, நம்மளால முடியாதுங்கிறது கிடையாதுதான். போய் லங்கையை அழித்து கூட்டின்னு வந்துடலாம் எல்லாம் நடந்துடும், அது நமக்கு முடியாததுங்கிறது கிடையாது. ஆனால் ராமருடைய தீர்மானமான திருவுள்ளம், ஸ்ரீ ராமபிரான் எப்படி திருவுள்ளம் பத்தி இருக்காருங்கிறத நாம் பார்க்க வேண்டும். அதை பார்த்துதான் நீ காரிய சித்தியை நிறைவேற்ற வேண்டுமே தவிர நீயாக ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னு உபதேசிக்கிறார் ஜாம்பவான் என்று. இதோடு 60ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்த 61ஆம் சர்க்கம். ததோ ஜாம்பவதோ வாக்கியம் அகிருண்ணந்த மனௌகசஹ அங்கத பிரமுகா வீரா ஹனுமான்ஸ்ச மகாகபிஹி. உடனே அங்க இருந்த வீரர்கள் அனுமான் எல்லாரும் ஜாம்பவானினுடைய வாக்கியத்தை அங்கீகரித்தார்கள். பிரீதிமந்தஸ்தத சர்வே வாயுபுத்திர புரஸ்ஸராஹ மஹேந்திராத்ரி பரித்யஜ்ய பப்ளூஃப் ப்ளவகர்ஷபாஹ மேருமந்தர சங்காஷா மத்தா இவ மகாகஜாஹ சாதயந்த இவாகாசம் மகாகாயா மகாபலாஹ சபாஜ்யமானம் பூதைஸ்தம் ஆத்மவந்தம் மகாபலம் ஹனுமந்தம் மகாவேகம் வஹந்தைவ திருஷ்டிபிஹி
ராகவே சார்த்த நிர்வൃத்திம் கர்த்தும் ச பரமம் யசः சமாதாய சமிருத்தார்த்தா கர்ம சித்திபிர் உன்னதாः பிரியாக்கியான பராஸ் சர்வே சர்வே யுத்தாபிநந்தினः சர்வே ராம பிரதீகாரே நிச்சிதார்த்தா மனஸ்வினः. உடனே எல்லாம் அங்கீகரித்த உடனே ராமன்ட்ட போகணுங்கன்னு இப்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல அந்த மகேந்திரகிரியில உட்கார்ந்து தானே பேசிட்டு இருக்கா. மகேந்திரகிரியை விட்டு விட்டு எல்லாம் குதிக்கிறா. மகாபலிஷ்டர்களான மகா கஜங்கள் போல இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாம் மகேந்திரகிரி பர்வதத்திலிருந்து குதித்து குதித்து கிளம்புகிறார்கள். குதிக்கிறச்சே கீழே இந்த சூரியனையே மறைச்சு கொண்டு ஆகாயத்தையே மறைத்து கொண்டு அவ்வளவு பேரும் பெரிய பெரிய உருவத்தை எடுத்துட்டு குதித்து கொண்டு ரொம்ப உல்லாசமாக ரொம்ப உற்சாகமாக மனம் மகிழ்ந்து எல்லாம் பறந்து அப்படியே தாவி தாவி போறா. அனுமாரை தங்களுடைய திருஷ்டிகளாலே சுமந்து கொண்டு அனுமாரை பார்த்துட்டே எல்லாரும் அவர் பின்னாடி கிளம்பி போகிறார்கள். பிளவமானா கமாப்ளுத்திய ததஸ்தே காண நௌகசா நந்தனோபமாசே துர்வனம் துருமலதாயுதம். ஆகாசத்திலே பாய்ந்து 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 வராலே இந்த குரங்குகள்லாம். அந்த சமயத்திலே பாய்ந்து வரும்பொழுது ஒரு வனத்திற்கு வந்து சேர்கிறார்கள். வனம் எப்படி இருக்கிறதுன்னா நந்தனம் மாதிரி இருக்கான். இப்ப நந்தனம் அப்படிங்கிறது இந்திரனுடைய வனம். இந்திரன் இருக்கானே அவனுடைய சொர்க்கலோகத்திலே இருக்கக்கூடிய உத்தியானம் கார்டன், அதற்கு நந்தனம்னு பேர். அந்த நந்தனம் பூமியில இறங்கி வந்தாற் போலே ஒரு அழகான வனத்தை பார்த்தார்கள் வானரங்கள். எத்தன் மதுவனம் நாம சுக்ரீவஸ்யாபிரக்ஷிதம் அகிருஷ்யம் சர்வபூதானாம் சர்வபூத மனோகரம். அது என்ன, அதுக்கு பேர் மதுவனம்னு பேர். மதுவனம் யாரோடது? சுக்ரீவனோடது. சுக்ரீவனாலே பாதுகாக்கப்பட்டது அந்த மதுவனம். அது யாராலையும் நெருங்க கூட முடியாது அந்த மதுவனத்துக்கிட்டே. யத்ரக்ஷதி மகாவீர்யா சதா ததிமுக கபிஹி மாதுல கபி முக்கியஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹா. அதை யார் ரட்சிக்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள்னா ததிமுகன், ஒரு குரங்கு. அவனுக்கும் ததிமுகன்னு பேரு வானரன். அவன் யாருன்னா சுக்ரீவனினுடைய மாதுலன். சுக்ரீவனுக்கு மாதுலன்னா தாய் மாமன், மாமனாக இருக்கக்கூடியவன். அவன் ததிமுகன்னு பேரு. அவன் தான் அந்த மதுவனத்தை பாதுகாத்து வருகிறான். தேதத் வனம் உபாகம்ய பபுஃப் பரமோத்கட்டாஹ வானரா வானரேந்திரஸ்ய மக்னகாந்தம் மகாவனம். இந்த குரங்குகள் எல்லாம் வந்ததோ இல்லையோ இந்த மதுவனத்துக்கு, உடனே எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்து விட்டது குரங்குகளுக்கு. ததஸ்தே வானரா ஹிருஷ்டா திருஷ்டுவா மதுவனம் மகத் குமாரம் அபியாச்சந்த மதுனி மதுபிங்கலாக. உடனே அந்த மதுவனத்துல நிறைய பூக்கள், அதுல மது அதெல்லாம் மதுன்னு தேன்லாம் சொரிந்து கிடக்கிறது. உடனே அங்கதன்ட்ட போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த மதுவெல்லாம் பருகணும்னு ஆசையா இருக்குன்னு. தத குமாராஸ்தான் விருத்தான் ஜாம்பவத் பிரமுகான் கபீன் அனுமான்ய ததௌ தேஷாம் நிசர்கம் மதுபக்ஷனே. உடனே அங்கதனும் எதேஷ்டமா உண்ணுங்கள் அப்படின்னு அனுமதி பண்ணிக்கிறான். ததச்சானுமதா சர்வே சம்பிரஹிருஷ்டாவனௌகசஹ முதிதாஸ்ச ததः கேசித் பிரநிருத்யந்தோ பவன்ஸ்ததா. அனுமதி கொடுத்தானோ இல்லையோ அங்கதன், எல்லாருக்கும் சந்தோஷம். சில பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான், சில பேர் கூத்தாட ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்திலே காயந்தி கேசித் பிரணமந்தி கேசித் நிருத்யந்தி கேசித் பிரசஹந்தி கேசித் பதந்தி கேசித் விசரந்தி கேசித் பிளவந்தி கேசித் பிரலபந்தி கேசித். இப்ப சில பேர் என்ன பண்ணாருன்னா காயந்தி கேசித் பாடிக்கினான். சில குரங்குகள் பாட்டு பாடுறா, சில குரங்குகள் கவிழ்ந்து கீழே விழறா, தலைகீழ தொங்குறார்கள். சில குரங்குகள் நர்த்தனம் பண்ணுகிறார்கள், சில குரங்குகள் பரிகாசமாக சிரிக்கிறார்கள். சிலர் குதித்து குதித்து கீழே விழறா, திருப்பி மேல போறா, குதித்து குதித்து விளையாடுகிறார்கள். சிலர் இங்க அங்குமா மதுவனத்துல சுத்தி திரிகிறார்கள். சிலர் உயர உயர குதிக்கிறார்கள், சிலர் பிதத்துகிறார்கள். இந்த மாதிரி தங்களுடைய சந்தோஷத்துக்கு வெளிநிலமாக சந்தோஷத்தை வெளிக்காட்டுவதாக அந்த மதுவனத்திலே இஷ்டப்பட்டபடி கொண்டாடுகிறார்கள் குரங்குகள் எல்லாம். பரஸ்பரம் கேச்சித் உபாஸ்ரயந்தே பரஸ்பரம் கேச்சித் உபாக்ரமந்தே பரஸ்பரம் கேச்சித் உபப்ருவந்தே பரஸ்பரம் கேச்சித் உபாஸ்பரந்தே. இப்ப சிலர் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொள்கிறார்கள். சில குரங்குகள் பார்த்தா ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளுகிறார்கள். சிலர்
ஒருவரை ஒருவர் நெருங்கி பேசுகிறார்கள். சிலர் ஒருவரை ஒருவர் கூடி விளையாடுகிறார்கள். துருமா துருமம் கேச்சித் அபித்ரவந்தி க்ஷிதௌ நகான் நிபதந்தி கேச்சித் மஹீதலாத் கேச்சித் உதீர்ணவேகா மகாத்ருமா அக்ராண்ய அபிசம்பதந்தி. இப்ப சில குரங்குகள் என்ன பண்றது, ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரம் தாவுகிறது. சில குரங்குகள் மரத்தின் உச்சியிலிருந்து தரையில வந்து கீழே குதிக்கிறார்கள். சில குரங்குகள் தரையிலிருந்து அதிவேகமாக பெரிய மர நுனியில போய் நேரா குதித்து விளையாடுகிறார்கள். காயந்தமன்ய பிரசஹன்னமுபைதி ஹசந்தமன்யஹ பிரருதன்னுபைதி ருதந்தமன்யஹ பிரணதன்னுபைதி நதந்தமன்யஹ பிரணுதன்னுபைதி. ஒருவன் பாடுறான், பாடிக்கொண்டிருக்கக்கூடிய குரங்கு பக்கத்துல சிரித்து கொண்டிருக்கக்கூடிய குரங்கு போகிறான். சிரித்து கொண்டிருக்கிறவனை வேறொருவன் அழுது கொண்டே போகிறான். அழுது கொண்டிருக்கிற குரங்கு பக்கத்துல தூண்டிக்கொண்டே ஒருவன் போகிறான். தூண்டிக் கொண்டிருக்கிறவன் பக்கத்துல இறைந்து கொண்டே ஒரு மாதிரி இறைந்து சத்தம் போட்டுண்டே இன்னொருத்தன் வருகிறான். இந்த மாதிரி மாறி மாறி என்னென்னவோ பண்றா ஒவ்வொரு குரங்கு. இதுதான் இல்லை, இதெல்லாம் தங்களுடைய ஒரு லீலைக்காக. ஒரு வனத்துல போனா அவரவர்கள் சந்தோஷமா இருக்கும்படிக்கு அவரவர்கள் லீலைக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார் நமக்காக. சமாகுலம் தத் கபிசைன்யமாசீத் மதுப்பிரபானோத்கட சத்வசேஷ்டம் நச்சாத்ர கஷ்சின்ன பபூவ மத்தோ நச்சாத்ர கஷ்சின்ன பபூவ திருப்தஹ. அந்த மதுவனத்திலே என்ன ஆயிடுத்துன்னா, அந்த வானரசேனை மதுவை குடித்து குடித்து தலைகீழாக மாறிவிட்டது சேனையே. இதில் மதம் கொள்ளாதவன் ஒருவனும் கிடையாது. இவன் மதம் குடித்து மதம் ஏறாதவன் ஒருவன் இல்லை. சரி, யாராவது நிறைய குடித்து திருப்தி அடைந்திருக்கார்கள்னு அப்படியும் யாரும் இல்லை. இன்னும் யாருக்கும் திருப்தியும் பிறக்கல. ததோ வனம் தைஃப் பரிபக்ஷ்யமானம் துருமாஷ்ச வித்வம்சித பத்ர புஷ்பான் சமீக்ஷ்ய கோபாத் ததிவ கிருத்ரநாம்னா நிவாரயாமாச கபீன்ஸ்தான். இதை பார்த்துட்டு இந்த ததிமுகன்கிற கபி, அந்த வனத்தை ரட்சிக்கக்கூடியவன், எல்லா குரங்குகளையும் தடுக்கிறான், விலக்கினான். சதைஃப் பிரவருத்தைர் பரிபத்ஸ்யமானோ வனஸ்ய கோப்தா ஹரிவீர விருத்தஹ சகார பூயோ மதிமுக்ரதேஜா வனஸ்ய ரக்ஷாம் பிரதிவானரேப்யஹ. இவன் தடுத்து தடுத்து பார்க்கிறான், குரங்குகளை தடுக்க முடியல. அவர்களுக்கு இருந்த சந்தோஷத்துல மதுவனம் மொத்தமும் அழிஞ்சே போயிடுது. அப்படி விளையாடுகிறார்கள். அவ்வளவு ஆயிரக்கணக்கான குரங்குகள் ஆச்சு. உடனே இந்த ததிமுகன் பார்க்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு வழியை யோசிக்கிறான். உவாச்சகாம்ச்சித் பருஷானி திருஷ்டம் அசக்தம் அன்யாம்ச்ச தலைர் ஜகான சமேத்ய கைஷ்சித் கலஹம் சகார ததைவ சாம்னோபஜகாம கன்சித். சிலரை பார்த்து திட்டான், துர்பாஷைகளை சொல்லி திட்டுகிறான், வாயில் வந்தபடி திட்டான். சில குரங்குகளை உள்ளங்கையால ஓயாமல் உதைத்தான். சிலரோடு நடுவில் புகுந்து கைகளால் அடித்தலை புரிந்தான். சிலரை நல்ல பேச்சாலே வேண்டினான். சதைர் மதான் சம்பரிவார்ய வாக்கியர் பலாச்சதே ந பிரதிவாரியமானைஹி பிரகர்ஷிதஸ்த்யக்த பயை சமேத்ய பிரகிருஷ்யதே அனவேக்ஷ்ய தோஷம். அவனாலே இப்படி தடுக்கப்பட்ட குரங்குகள் ஒரு பயம் இல்லாமல் ஒன்று கூடி சூழ்ந்து அவனை மேல் விழுந்து தாக்கி அவனை இழுத்து விட்டார்கள் குரங்குகள்லாம். நகைர் துதந்தோ தசனைர் தசந்தஸ்தலைச்ச பாதைச்ச சமாபயந்தஹ மதாத் கபிம் தம் கபய சமக்ரா மகாவனம் நிர்விஷயம் சக்ருஹு. இப்ப எல்லாரும் குடிவெறியாலே அந்த ததிமுகனை நகங்களால கீர்றா, பற்களால புடுங்குறா. அந்த மகாவனத்தை கைகளாலும் காலாலும் பாழாக்கி ஒண்ணும் இல்லாமல் சூன்யமா ஆக்கிடுத்து குரங்கு. எல்லா குரங்கும் சேர்ந்து அந்த மதுவனத்தை அழித்தன. இதோடு 61ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 62ஆம் சர்க்கம். தானுவாச்ச ஹரிஸ்ரேஷ்டோ ஹனுமான் வானரர்ஷபஹ அவ்யக்ர மனசோ யூயம் மதுசேவத வானராஹ அஹமாவாரயிஷ்யாமி யுஷ்மாகம் பரிபந்தினஹ. இப்ப வானரர்களின் தலைவரான ஹனுமார் அப்ப என்ன சொன்னார்கள்?
வானரர்களே, நீங்கள் கவலை இல்லாம எவ்வளவு வேணா மதுபானம் பண்ணுங்கோ, உங்களுக்கு எதிரியா யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹனுமார் காவலாக இருக்கிறார். அந்த சமயத்துல குரங்குகளுக்கு ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் ஹரீனாம் பிரவரோங்கதா பிரத்யுவாச்ச பிரசன்னாத்மா பிபந்து ஹரயோ மதுஹு அவசியம் கிருதகாரியஸ்ய வாக்கியம் ஹனுமதோ மயா அகாரியம் அபி கர்த்தவியம் கிமங்க புனரீதிருஷம். ஹனுமானே சொல்லிட்டார், இனிமே என்ன, எல்லாரும் இஷ்டத்துக்கு மதுவை பானம் பண்ணுங்கோள், யாரும் உங்களை தடுக்க மாட்டான்னு அங்கதனும் சொல்கிறான். அங்கதஸ்ய முகாத் ஸ்ருத்வா வசனம் வானரர்ஷபஹ சாது இதி சம்ஹிருஷ்டா வானராஃப் பிரத்யபூஜயன். அங்கதன் வாயிலிருந்து இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் சரி 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 ரொம்ப சந்தோஷம்னு எல்லா குரங்குகளும் அவனை புகழ்கிறார்கள். பூஜயத் வாங்கதம் சர்வே வானரா வானரர்ஷபம் ஜக்முர் மதுவனம் யத்ர நதீவே காயிவ திருதம். இப்ப அங்கதனை பூஜித்து விட்டு வானரங்கள்லாம் மதுவனத்துக்குள்ள போயிட்டா. தம் தே பிரவிஷ்டா மதுவனம் பாலானா கிரமிய வீரியதா அதிசர்காச்ச பட்டவோ திருஷ்ட்வா ஸ்ருத்வா ச மைதிலீம் பபு சர்வே மதுஸ்ததா ரசவத் பலமாததுஹு. அப்ப அங்க இருக்கக்கூடிய நல்ல சுவையான பழங்களையும் தேன்களையும் குடித்து தள்ளினார்கள் குரங்குகள்லாம். ரொம்ப வேகமா, அப்படி எவ்வளவு வேகமா போனான்னா நதி வேகம் போல வேகமா இந்த வானர சேனையானது அந்த மதுவனத்துக்குள்ள நுழைஞ்சி மதுவனத்தை அழித்தது. அவ்வளவு பழங்களையும் கடித்து தின்னது. உற்பத்திய சர்வே வனபாலான் சமாகதான் தாடயந்தி ஸ்ம சதசஹா சக்தான் மதுவனே ததா. இப்ப அந்த மதுவனத்தில் இருந்த மற்ற வனபாலர்கள், அந்த வனத்தை ரட்சிக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாரையும் அடித்து தள்ளினார்கள். மதுனி துரோணமாத்ராணி பாகுபிப் பரிகிருஹ்யதே பிபந்தி சகிதா சர்வே நிக்னந்தி ஸ்ம ததா பரே. இப்ப எல்லாரும் ஒன்று கூடி கைகளாலே கைகளை ஒரு தொன்னை மாதிரி ஆக்கிண்டு கைகளை குவித்து கொண்டு அதுல மதுவை அள்ளி அள்ளி பருகுகிறார்கள். கேச்சித் பீத்வா பவித்யந்தி மதுனி மதுபிங்கலாஹ மதுச்சிஷ்டேன கேச்சித் ஜக்னுர் அந்யோன்யமுத்கடாஹ. இப்ப சிலர் தேனை பருகினார்கள், குடித்துவிட்டு சில பேர் மீதி இருக்கிற தேனை கீழே கொட்டி பாழாக்கினார்கள். சில பேர் இந்த குடிவெறியினாலே ஒருவரை ஒருவர் தேன் மெழுக்கினாலே அடித்துக் கொண்டார்கள். அதாவது அந்த தேன் கூடுல மீதி இருக்கக்கூடிய அந்த மெழுகு, அதனால அடித்துக் கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர். அபரே து விருக்ஷ மூலே து ஷாகாம் கிருஹ்ய வியவஸ்திதாக அத்யர்த்தம் ச மதக்லானாஹ பர்ணான்யாஸ்தீரிய ஷேரதே. இப்ப சில பேர் மிக மதத்தினாலே களைத்து போய் எங்கேயாவது மரத்தை பிடிச்சுட்டே நிற்கிறா ஓரமா. சில பேர் மரத்தடியில இலைகளை பரப்பி கொண்டு அதிலே படுத்து தூங்கிட்டா. உன்மத்த பூதா பிளவகாஹ மதுமத்தாச்ச ஹிருஷ்டவத் க்ஷிபந்திச்ச ததான்யோன்யம் ஸ்கலந்திச்ச ததா பரே. இப்ப சில பேர் உற்சாகத்திற்கு போக்கு வீடாக ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு தள்ளாடி கீழே விழுந்து விளையாடுறா. கேச்சித் வேலாம் பிரகுர்வந்தி கேச்சித் கூஜந்தி திஷ்டவத் ஹரையோ மதுனாம் சமத்தா கேச்சித் சுப்தா மஹீதலே. சிலர் தரையில் படுத்து தூங்கி விட்டார்கள், சிலர் குதித்து விளையாடினார்கள், சிலர் கீச்சு கீச்சுன்னு பேசிண்டே இருந்தா. கிருத்வா கிஞ்சித் தசசன் ஹசந்த்யன்யே கேச்சித் குர்வந்தி சேதரத் கிருத்வா கிஞ்சித் வதந்த்யன்யே கேச்சித் புத்தியந்தி சேதரத். இப்ப சிலர் சிலதை பண்றா, வேறு சிலர் வேற சிலதை பண்றதை பார்த்து சிரிக்கிறா, சிலர் உறக்க கூவுகிறார்கள். சில குரங்குகள் தன் அறிவை திரும்பி அடைந்தார்கள். ஏப்யத்ர மதுபாலாஸ்யு பிரேஷ்யா ததிமுகஸ்ய து தேபிதைர் வானரைர் பீமைர் பிரதிஷித்தா திசோ கதாக. இந்த வானரங்களாலே பயமுறுத்தப்பட்டு அந்த ததிமுகனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த காவலாளிகள் எல்லாம் ஓடி போயிட்டா. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஜானுபிஸ்து பிரகிருஷ்டாபி தேவமார்க்கம் ச தர்ஷிதாக அப்ரவுன் பரமோத்விக்னா தத்வா ததிமுகம் வச்சஹா. இவர்கள் எல்லாரையும் அடித்து விட்ட உடனே ததிமுகன்ட்ட போய் பேசுகிறார்கள். ஹனுமதா தத்தவரைர் ஹதம் மதுவனம் பலாத் வயம் ச ஜானுபிஹ் கிருஷ்டா தேவமார்க்கம் ச தர்ஷிதாக. இந்த குரங்குகள் என்ன பண்ணிடுத்து, ஹனுமான்னாலே வரம் கிடைச்சிடுத்து, ஹனுமானே மதுவனத்தை அழின்னு சொல்லிட்டான். ததிமுகா இந்த குரங்குகள்லாம் சும்மா இல்லாம எங்களே அடிச்சு
எங்களுக்கு பின்பக்கத்தை காமிச்சு காமிச்சு எங்களை கேலி பண்ணிட்டா. ததோ ததிமுக கிருத்தோ வனபத் தத்ர வானரஹ ஹதம் மதுவனம் ஸ்ருத்வா சாந்த்வயாமாஸ தான் ஹரீன். இதை கேட்டவுடனே ததிமுகனும் அவர்களை எல்லாரையும் சாந்தனம் படுத்தினான், கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறான். இஹாகச்சத்த கச்சாமோ வானரான் பலதர்ப்பிதான் பலேன வாரயிஷ்யாமோ மதுபக்ஷயதோ வயம் ஸ்ருத்வா ததிமுகஸ்யேதம் வச்சனம் வானரர்ஷபஹ புனர்வீரா மதுவனம் தேனைவ சகிதா யயுஹு. இப்போ உடனே மதுவனத்தை பத்தி கேட்ட உடனே ததிமுகனும் அவர்களோடு மறுபடி இந்த மதுவனத்துக்கு வருகிறான், இவர்களை பலத்தினாலே அடிப்போம்னு. மத்தியே சைஷாம் ததிமுகா பிரகிருஹ்ய தரசா தரும் சமப்யத்தாவத்வேகேன தேஜ சர்வே ப்ளவங்கமாக. உடனே இந்த ததிமுகன் வர வழியில இருக்கக்கூடிய ஒரு மரத்தை புடுங்கி கொண்டு வேகமாக ஓடுகிறான். தேஷிலாஃப் பாதபாம்ஸ்சாபி பர்வதாம்ஸ்சாபி வானராஹ கிரஹீத்வா அப்யகமன் குருத்தா யத்ரதே கபிகுஞ்சராஹ. அந்த குரங்குகளும் கல்லுகள் பாறைகள் மரங்கள் எல்லாத்தையும் புடுங்கி கொண்டு வந்து சேர்கிறார்கள். தே சுவாமி வச்சனம் வீரா ஹிருதயேஷ் அவசஜ்ய தத் துவரையாஹ்யப்யதாவந்த சாலதால ஷிலாயுதாக. உடனே அந்த ததிமுகனோட சிஷ்யர்கள், ததிமுகன் கீழே வேலை செய்யக்கூடியவர்களும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி வரான். விரக்ஷஸ்தாம் ஸ்தலஸ்தான்ஷ வானரான் பலதர்பிதான் அபியக்ரமாம் ததோ வீரா பாலாம் தத்ர சஹஸ்ரஷா. அங்க ஒரு ஆயிரக்கணக்கான வீரர்கள்லாம் வந்து சேர்கிறார்கள். அத்ததிருஷ்டுவா ததிமுகம் கிருத்தம் வானர புங்கவாக அபியதாவந்த வேகேன ஹனுமத் பிரமுகாஸ்ததாக. உடனே இந்த ததிமுகனை பார்த்த உடனே ஹனுமார் முதலிய வானரை தலைவர்கள்லாம் ஓடி வந்தார்கள். தம் சவ்ருக்ஷம் மகாபாகும் ஆபதம் தம் மகாபலம் ஆரியகம் பிராஹரத் தத்ர பாகுபியாம் குமிதோங்கதா. இப்ப அந்த சமயத்திலே அங்கதன் இருக்கானே, மரமும் கையுமாக இந்த ததிமுகன் நம்மளை நோக்கி வந்திருக்கிறான்ங்கிறத பார்த்த உடனே இந்த அங்கதன் தன்னுடைய இரு கைகளாலும் அந்த ததிமுகனை ஓங்கி அடிச்சான். மதாந்த வேதைனம் ஆரியகோயம் மமேதி சஹ அதைனம் நிஷ்பபீஷாஷு வேகவத் வசுதா தலே. பரமானந்தத்துல இருக்கா எல்லாருமே, தலைகால் புரியாதபடி எல்லாரும் மதுவை உட்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே இவன் யாரு, இவன் எனக்கு பூஜ்யன்கிறதையும் அவன் மதிக்கவில்லை. அப்படி இருக்கையில் இவனை தரையிலே சடக்கென பலமாக குமிக்கிவிட்டான். சபக்ன பாகூரு புஜோ விஹ்வல சோனிதோக்ஷிதா முமோஹ சஹசாவீரோ முகூர்த்தம் கபிகுஞ்சரஹா. அந்த தைரியசாலியான அந்த வானர தலைவன் காயம்பட்ட தோள்கள் தொடைகள் எல்லாத்தோட சில நேரம் ஒரு முகூர்த்த காலம் மூர்ச்சை அடைந்து விட்டான். சசமாஸ்வாஸ்ய சஹசா சங்கிருத்தோ ராஜமாதுலஹ வானரான் வரையாமாச தண்டேன மதுமோகிதான். உடனே அந்த ததிமுகனும் எழுந்து திருப்பி ஒரு முகூர்த்த காலம் கழிச்சு ஒரு பெரிய கட்டையை வச்சு எல்லாரையும் தடுக்கிறான். சகதஞ்சித் விமுக்தஸ்தைர் வானரைர் வானரர் ஷபஹ உவாச்சை காந்தமாஸ்ருத்ய பிருத்யான் ஸ்வான் சமுபாகதான். இப்படியோ அந்த குரங்குகள்டேந்து தப்பிச்சு ஒரு ஏகாந்தமான இடம், தனிமை இடத்துக்கு வந்து விட்டான். அந்த ததிமுகன் வந்து பேசுகிறான் தன்னுடைய காவலாளிகளோட. ஏதே திஷ்டந்து கச்சாமோ பர்த்தானோ யத்ர வானரஹ சுக்ரீவோ விபுலக்ரீவஹ சஹராமேன திஷ்டதி. இவர்கள்லாம் என்னவோ பண்ணட்டும், ததிமுகன் சொல்றான், இவர்கள்லாம் என்னவோ பண்ணட்டும், நம்ம நேரா நம்முடைய சுவாமியான சுக்ரீவன் இடத்துல போய் சொல்லுவோம். அவன் ராமனோடு அந்த இடத்துல நிற்கிறான், நாம் அங்க போய் சொல்லுவோம்னு முடிவெடுக்கிறார்கள். சர்வே சைவாங்கதே தோஷம் ஸ்ராவைஷ்யாமி பார்த்திவே அமர்ஷி வச்சனம் ஸ்ருத்வா காதயிஷ்யதி வானரான். உடனே நாம எங்க போய் என்ன சொல்லணும், எல்லாம் இந்த அங்கதன் தான், அங்கதன் இடத்துலதான் தோஷம்னு நாம் கலப்பி விடுவோம் சுக்ரீவன் இடத்துல. சுக்ரீவனும் அதை பொருட்படுத்தாம எல்லா வானரங்களையும் கொன்னுடுவான். இஷ்டம் மதுவனம் ஹேதத் சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ பித்ருபைதாமஹம் திவ்யம் தேவைரபி துராசதம். இது சுக்ரீவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மதுவனம்ங்கிறது. அப்படியே பரம்பரையா வரக்கூடியது, இது தலைமுறையா வரக்கூடியது. இத போய் அழிச்சிட்டாலே வானராணிமான் சர்வான் மதுலுப்தான் கதாயுஷா காதயிஷ்யதி தண்டேன சுக்ரீவஸ் சுஹ்ருத் ஜனான். அந்த சுக்ரீவன் இவா எல்லாரையும் அழிச்சிடுவான். வத்யாக்கியே தே துராத்மானோ நிருபாக்ஞா பரிபாவினா
அமர்ஷ பிரபாவோ ரோஷா சபலஸ்னோ பவிஷ்யதி. இவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டியவர்கள், ஏன்னா அரசன் இட்ட கட்டளையை மீறிவிட்டார்கள். ஏவமுக்த்வா ததிமுகோ வனபாலான் மகாபலஹ ஜகாம சஹசோத்பத்திய வனபாலை சமன்விதா. இப்படி சொல்லிட்டு அந்த வனபாலர்களோடு சேர்ந்து ததிமுகன் வேகமாக கிளம்பி விட்டான். நிமேஷாந்தர மாத்திரேன சகிப்ராப்தோ வனாலயஹ சஹசிராம்சு சுதோ தீமான் சுக்ரீவோ யத்ர வானரஹா. ஒரு நிமிஷத்துல, இவனோட வேகம் எவ்வளவுன்னா, ஒரு நிமிட காலத்திலே சுக்ரீவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான் இந்த ததிமுகன். ராமம் ச லக்ஷ்மணம் சைவ சுக்ரீவமேவ ச சஹ சுக்ரீவம் திருஷ்ட்வா சுக்ரீவமேவ ச சமப்பிரதிஷ்டாம் ஜகதீம் ஆகாஷன் நிபபாதஹ. உடனே இந்த இவன் இருக்கானே, இந்த ததிமுகன் ராமனையும் லக்ஷ்மணனையும் சுக்ரீவனையும் கண்டு உடனே ஆகாயத்திலிருந்து கீழே குதித்தான். சன்னிபத்ய மகாவீரியஹ சர்வைஸ்தைஃ பரிவாரிதஹ ஹரிர் ததிமுகா பாலை பாலானாம் பரமேஸ்வரஹ சதீன வதனோ பூத்வா கிருத்வா சிரசி சாஞ்சலிம் சுக்ரீவஸ்ய சுபௌ மூர்த்னா சரணோ பிரத்யபீடயத். இந்த வனபாலருக்கு மேலான அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்த ததிமுகன் அந்த இடத்துல இறங்கி தன்னுடைய தலையிலே கையை வைத்துக் கொண்டு அஞ்சலி பண்ணி கொண்டு நேரா சுக்ரீவர் திருவடிகள்ல தலைய வைத்து வணங்கினான் என்று இதோடு 62ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்த 63ஆம் சர்க்கம். ததோ மூர்த்னா நிபதிதம் வானரம் வானரர்ஷபஹ திருஷ்ட்வேவோத்விக்ன ஹிருதயோ வாக்கியமே தத்துவாச்சஹ. அப்பொழுது தலையில் விழுந்து வணங்கி அந்த ததிமுகனை பார்த்து பேசுகிறார். உத்திஷ்டோத்திஷ்ட கஸ்மாத்வம் பாதையோ பதிதோ மம அபயம் தே பவேத்வீர வீர சர்வமேவாபிதீயதாம். எழுந்துரு எழுந்துரு, எதுக்கு என் காலில் வந்து விழற அப்படின்னு சுக்ரீவன் பேசுகிறான். என் காலில் வந்து ஏன் விழற ததிமுகா, என்னாச்சு? உனக்கு அபயம் உண்டாகட்டும், உனக்கு எதுலேருந்து பயம் கிடையாது, பயம் இல்லாமல் என்கிட்ட சொல்லுவாயின்னு சொன்னான். சது விஸ்வாசி தஸ்தேன சுக்ரீவேன மகாத்மனா உத்தாய சுமஹாப்ராஜ்ஞோ வாக்கியம் ததிமுகோ பிரவீத். உடனே கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ததிமுகன் பேசுகிறான். நைவரக்ஷரஜசா ராஜன் நத்வயா நாபி வாலினா வனம் நிசிஷ்ட பூர்வம் ஹி பக்ஷிதம் தச்ச வானரைஹி. இதற்கு முன் யாராலையும் உள்ள புக முடியல. ரிக்ஷரஜசினாலும் வாலியினாலும் உம்மாலும் கூட இப்படி அந்த வனமானது மதுவனமானது இப்படி ஆக்கப்பட்டதில்லை. ஆனால் அந்த வானரங்கள் என்ன பண்ணிட்டா, இந்த மதுவனத்தை அடித்து விட்டார்கள். ஏபிஃப் பிரகர்ஷிதாச்சைவ வானரா வனரக்ஷிபிஹி மதுன் யசிந்தைத்வேமான் பக்ஷ்யந்தி பிபந்தி ச. இந்த வனபாலர்கள் தடுத்தாலும் கூட இந்த வானரர்கள் இருக்காலே மதுக்களை பருகி கொண்டு இன்னும் அந்த வனத்தை அழிக்கிறார்கள். சிஷ்டமத்ராபவித்னந்தி பக்ஷ்யந்தி ததா பரே நிவாரியமானஸ்தே சர்வே புருவௌ தர்ஷயந்தி. சிலர் மது குடித்தா பரவாயில்ல, மீதி இருக்கிற மதுவை கீழே கொட்டுறா. எல்லாரும் அந்த மதுவனத்தையே அழிக்கிறார்கள். யாராவது போய் ஏன்னு கேட்டா புருவத்தை தூக்கி காமிக்கிறாளாம். எல்லா குரங்குகளும் எங்களை பார்த்து புருவத்தை தூக்கி காண்பிக்கிறார்கள். இமேஹி சம்ரப்தஸ்தராஹ ததாதை சம்பிரகர்ஷிதாஹ வாரயந்தோ வனாத்தஸ்மாத் குருத்தைர் வானர புங்கவைஹி. நாங்கள் அவர்களை தடுத்து அவர்களிருந்து பயந்து போய் இப்போ ஓடி வந்துட்டோம். ததஸ்தைர் பகுபிர் வீரைர் வானரர்ஷப சம்ரக்த நயன குரோதாத் ஹரய பிரவிசாலிதாக. வானரோத்தமா, அவர்களிடத்தில் கோபத்தாலே கண்கள் சிவந்த அநேகர்களான அந்த வானர வீரர்களாலே நாங்கள்லாம் அடித்து இங்க கொண்டு வரப்பட்டோம். பாணிபிர் நிஹதா கேச்சித் ஜானுபிராஹதா பிரகிருஷ்டாச்சயதாகாம் தேவமார்க்கம் ச தரிசிதாக. இப்படி பண்ணிட்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், முழங்காலால உதைக்கிறார்கள், எல்லாம் பண்ணி பிடித்து இழுக்கிறா. அப்புறம் அவர்களுடைய பின்பகத்தை காமிச்சு வம்பு இழுக்கிறா. இந்த மாதிரி என்னென்னவோ பண்ணுகிறார்கள் குரங்குகள். ஏவமே தே ஹதாஷூராஸ்த்வைதிஷ்டதி பர்த்தரி கிருத்ஸ்னம் மதுவனம் செய்வ பிரகாமம் தைர் பிரபக்ஷ்யதே. இப்ப நீ இருக்கும் பொழுதே அவர்கள் மதுவனம் முழுக்க குடித்து விட்டார்கள். ஏவம் விஜ்ஞாபியமானம் து சுக்ரீவம் வானரர்ஷபம் அபிருச்சத் தம் மகாப்ராஜ்ஞோ லக்ஷ்மணோ பரவீரஹா.
உடனே இப்படி சொல்லிட்டே இருக்கிறச்சே லக்ஷ்மணனானவன் அந்த சுக்ரீவனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்டாருன்னா, கிமயம் வானரோ ராஜன் வனப பிரத்யுபஸ்திதா கிம்சார்த்தம் அபிநிர்திஷ்ய துக்கிதோ வாக்கியம் அப்ரவீத். இவன் யாரு, எதுக்காக வந்தான், ஏன் ரொம்ப துக்கமா இருக்கான்? ஏவ முக்தஸ்து சுக்ரீவோ லக்ஷ்மணேன மகாத்மனா லக்ஷ்மணம் பிரத்யுவாஜேதம் வாக்கியம் வாக்கிய விசாரதா. இதை கேட்ட உடனே சுக்ரீவன் லக்ஷ்மணன் இடத்துல பேசுகிறான். ஆரிய லக்ஷ்மண சம்பிராக வீரோ ததிமுக கபிஹி அங்கத பிரமுகைர்வீரியே பக்ஷிதம் மதுவானரைஹி. இவன் ததிமுகன்னு பேரு, இவன் மதுவனத்துல இருக்கான், அங்கதன் முதலான வீரர்கள் மதுவை பருகுகிறார்கள்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் அப்படின்னு சுக்ரீவன் லக்ஷ்மணன் இடத்திலே சொன்னார். வானர வாரயந்தஸ்ச சகிதாஸ் ததா ஜானுபிரா ஆஹதாக. இவர்கள் தடுத்தார்களாம் அவர்களை, ஆனா அவர்கள் முட்டியால இவர்கள் உதைத்து விட்டார்கள். திருஷ்டா தேவி ந சந்தேகோ ந சான்யே ந ஹனுமதா நஹ்யன்ய சாதனே ஹேதுர் கர்மணாஸ்ய ஹனுமதா. உடனே சுக்ரீவன் சொல்லிட்டான், கண்டிப்பா சீதையை இவர்கள் பார்த்திருக்கணும், ஹனுமான் அங்கதானே இருக்கான், ஹனுமானை தவிர வேற யாரால இப்படி பண்ண முடியும்? காரிய சித்தி மதிர்சைவ தஸ்மின் வானர புங்கவே விவசாயச்ச வீரியம் ச ஸ்ருதம் சாபி பிரதிஷ்டிதம். காரிய சித்தி என்ன, மதி என்ன, தீர்மானம், பராக்கிரமம், கல்வி எல்லாம் அந்த ஹனுமான் இடத்துல குடிகொண்டு இருக்கிறது. ஜாம்பவான் எத்திர நேதா ஸ்யாத் அங்கதஸ்ச மகாபலஹ ஹனுமான் சாப்யதிஷ்டாதா நயஸ்ய கதிரண்யதா. என்ன, ஜாம்பவான் அந்த இடத்தினுடைய தலைவன், அங்கதன் இருக்கிறான், ஹனுமான் இருக்கிறான். இப்படி இருக்கும்பொழுது இவர்கள் ஒரு காலத்திலும் தவறு செய்தல்னு ஒண்ணு பண்ணவே மாட்டா. அப்ப எப்ப அவர்கள் மதுவனத்தை அழித்தார்களோ அப்ப அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவர்கள் சீதையை பார்த்து விட்டார்கள், அதுதான் காரணம்னு சுக்ரீவன் கண்டுபிடிச்சிடறான். அங்கத பிரமுகைர் வீரைர் ஹதம் மதுவனம் கில விசித்திய தட்சிணாமாஷாம் ஆகதைர் ஹரிபுங்கவைஹி. இப்ப இந்த மதுவனமானது தெற்கு திக்கை பார்த்து சோதித்து விட்டு திரும்பக்கூடிய அந்த வானர வீரர்களாலே அழிக்கப்பட்டது அப்படின்னா இது தோஷமாகாது. சீதையை பார்த்து விட்டு வந்த சந்தோஷத்தினாலே மதுவனத்தை அழித்தால் அது தோஷம் ஆகாதுங்கிறத தெரிஞ்சுதான் அவர்கள் அழிச்சிருப்பா. நைஷாம் ஆகிருத கிருத்தியானாம் ஈதிருஷ்யாதுபக்ரமஹ ஆகதை பிரமதிதம் யத் யதா மதுவனம் ஹி தைஹி கரிஷிதம் ச வனம் கிருத்ஸ்னம் உபயுக்தம் ச வானரைஹி. இப்ப திரும்பி வந்து சேர்ந்த அவர்களாலேயே மதுவனம் அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னா ஏதோ ஒரு காரிய சித்தி கிடைச்சிருக்கு. இது காரிய சித்தியை நமக்கு கோல் சொல்லி காண்பிக்கிறதுன்னு சுக்ரீவன் அழகா கண்டுபிடிக்கிறான். வாரயந்தஸ்ச சகிதாஸ் ததா ஜானுபிராஹதாக. இப்ப இவ்வளவு தடுத்தும் அவர்கள் அழிக்கிறார்கள்னு அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கணும். ஏததர்த்தம் அயம் பிராப்தோ வக்தும் மதுரவாகிஹ நாம்னா ததிமுகோ நாம ஹரி பிரக்யாத விக்ரமஹா. இத சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான் இந்த ததிமுகன்கிற பேரை உடைய குரங்கு. திருஷ்டாசீதா மகாபாகோ சௌமித்ரே பஷ்ய தத்வதः அபிகம்ய ததா சர்வே பிபந்தி மதுவானராக. லக்ஷ்மணனே, ராமரே பாரு, சீதையானவள் பார்க்கப்பட்டாள், சீதையை பார்த்துட்டா, அதற்காகத்தான் இவர்கள் மதுவை குடிக்கிறார்கள். நச்சாப்யதிருஷ்ட்வா வைதேஹீம் விஸ்ருதாஃ புருஷ ரிஷப வனம் தத்தவரம் திவ்யம் தர்ஷயே யுர்வனௌகசஹ. கண்டிப்பா சீதையை பார்க்காம இந்த வேலையெல்லாம் இவர்கள் பண்ண மாட்டார்கள். ஸ்ருத்வா கர்ண சுகாம் வாணீம் சுக்ரீவ வதனாச்சுதாம் பிராகிருஷ்யத பிருஷம் ராமோ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா. உடனே ராமரும் லக்ஷ்மணனும் நல்ல செய்தி பக்கத்துல வந்துருதுன்னு அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். ஸ்ருத்வா ததிமுகஸ்யேதம் வச்சனம் சம்பிரஹிருஷ்யசஹ உத்தரம் வனபாலம் ச சுக்ரீவ பிரத்யபாஷத. உடனே சுக்ரீவர் ததிமுகன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு உடனே வனபாலருக்கு இப்படி விடை தருகிறார். பிரீதோஸ்மி சோகம் யத்புக்தம் வனம் தைஹ் கிருத கர்மபிஹி மர்ஷனீயம் ச மேதேஷாம் சேஷ்டதः கிருத கர்மணாம். நான் அவர்கள் பண்ணதை நினைச்சு நான் சந்தோஷம்தான் படுறேன். அதனால ததிமுகா, நீ அவர்கள் எல்லாரையும் மன்னிச்சிடு, எதுவும் நீ தடுக்க வேண்டாம் அப்படின்னு சுக்ரீவன் ததிமுகன் இடத்திலே சொல்லிவிட்டான். இச்சாமி சீக்ரம் ஹனுமத் பிரதானான் ஷாகா மிருகான் ஸ்தான் மிருகராஜ தர்பான் திரஷ்டும் கிருதார்த்தான் சஹராகவாபியாம் ஸ்ரோதும் ச சீதா அதிகமே பிரவருத்திம். நான் உடனே அந்த ஹனுமானை பார்க்கணும், உடனே ஹனுமானை பார்க்க வேண்டும். இந்த ராகவர்கள் 2 பேரும் காத்துட்டு இருக்கா, சீதையை பத்தி என்னாச்சுன்னு நான் தெரிந்து கொள்ளணும்ங்கிற ஆசையோட இருக்கிறேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். பிரீதிஸ்பீதாக்ஷௌ சம்பிரஹிருஷ்டௌ குமாரௌ திருஷ்ட்வா சித்தார்த்தௌ வானராணாம் ச ராஜா
அங்கை சங்கிருஷ்டை கர்மசித்திம் விதித்வா பிரம்மோரா பாஹ்வோராசன்னாம் சோதிமாத்திரம் நனாத. அந்த வானரர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த சுக்ரீவன் இருக்கானே, காரியம் சித்தி அடைஞ்சிடுத்துங்கிறத கண்டுபிடித்தவனாக, காரிய சித்தி கைகள் பக்கத்துல வந்துடுத்துங்கிறதுனால சந்தோஷப்பட்டு அப்படியே அடக்க முடியாதபடி களி கூர்ந்தார். அப்படியே நடந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார் சுக்ரீவன் என்று இதோடு 63ஆம் சர்க்கம் முடிகிறது. மேல் 64ஆம் சர்க்கம் தொடங்கி அடுத்த காலக்ஷேபத்திலே பார்ப்போம். ஆழ்வார் திருவடியிலே சரணம், எம்பெருமானார் திருவடியிலே சரணம், ஜியர் திருவடியிலே சரணம்.